வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் சில பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா சிலருக்கு யூஸ் ஆகும், சிலருக்கு அது யூஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். சில பொருள் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவாவது யூஸ் பண்ணுவோம், சில பொருள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பொருட்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் ஃப்ரையர் பற்றி பார்க்க போகிறோம், மல்டி கிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர் பற்றி பார்க்க போகிறோம், பிளெண்டர் அண்ட் மிக்சர் அதை பார்க்க போகிறோம், ராயல் ப்ரெஷர் குக்கரை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே யாருக்கு யூஸ் ஆகும், யாருக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த பொருட்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுலருக்கு யூஸ் ஆகும், அப்புறம் நம்ம குழந்தை வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்குமே யூஸ் ஆகும். ஏன்னு கேட்குறீங்கன்னா ஒரு 2 முட்டை வேக வைக்கணும் அப்படின்னா கூட டக்குன்னு ஒரு 2 முட்டையை வச்சு உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டு டக்குன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே இது நல்ல யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மேகி இருக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு இப்போ ஸ்கூல் போகிறாங்க குழந்தைங்க அப்படின்னா இதில் போட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுங்கட்டே மேகி ரெடி ஆகிடும், குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். இப்போ பேச்சுலர் இருக்காங்க, நைட்டு இப்போ லேட்டாக வராங்க அவங்கன்னா அவங்களுக்கும் இதில் மேகி செய்கிறதுக்கு ஈஸியாக ஒரு 4 இப்போ ஜிம்முக்கு போகிறாங்கன்னா ஒரு 6 முட்டை வேக வைக்கணும்னா அதில் வச்சுட்டு அவங்க போய் குளிச்சுட்டு வரதுங்காட்டியும் முட்டை ரெடி ஆகிடும். வெறும் உருளைக்கிழங்கை வேக வச்சு சாப்பிடுவாங்க, கேரட்டை வேக வச்சு சாப்பிடுவாங்க, பீன்ஸை வேக வச்சு சாப்பிடுவாங்க. அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அகாராவோட ஸ்டாண்ட் மிக்சரை பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கேக் பண்ணுறோம் அப்படின்னா மாவை பீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கேக்கோட க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு, அதுக்கடுத்து ப்ரெட்டெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரெட்டோட மாவு பிணையறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அகாராவோட ராயல் ப்ரெஷர் குக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மழைக்காலம், பனிக்காலம் அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம கிச்சனில் இது இருந்தது அப்படின்னா ரைஸ் சூடாகவே இருக்கும். ரைஸ் மட்டும் இல்லை, வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் சாப்பிடும் போது நல்லா சூடாகவே இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அகாராவோட பிளெண்டர் அண்ட் மிக்சர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிளெண்டரும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மிக்சியை மாதிரி அரைச்சிக்கவும் செய்யலாம். இதில் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அகாராவோட ஹேர் ஃப்ரையர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே சௌகரியமாக இருக்குது. சிக்கனு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். எது நீங்கள் ஆயில் இல்லாமல், இது எல்லாமே நம்ம ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.